இந்த நேரத்தில் ஆண்டவருடைய வசனம், ஒரே ஒரு வசனம், நான் ரொம்ப டைம் எடுக்க மாட்டேன், அவருக்கு லிமிட்டிங் டைம் கொடுக்கணும். ஜான் 14:16, யோவான் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். ஆமென். நான் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். அப்போ நான் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்றேன்னா யார் வேண்டிக் கொள்றாங்க? இயேசு கிறிஸ்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொள்றாங்க. இப்போ தேற்றெழுவாளன்னா யாரு? நமக்கு பரிசுத்த ஆவியான தேற்றெழுவாளன் அவர் வரும்பொழுதுதான் நம்ம கூட எப்போதுமே இருப்பாங்க. இப்போ நமக்கு தெரியும், அந்த சுசேஷன் லாஸ்ட்ல 4 சுசேஷன், மத்தேயு, மார்க், ஜான், லூக் 4 பார்க்கும் பொழுது லாஸ்ட் அந்த பகுதியில் என்ன பார்க்குறோம்? ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவோடைய மரணத்தை பார்க்குறோம். அப்போ சிசுரோடைய அந்த மனசுல எவ்வளோ ஒரு கவலை, அவரு அந்த தேவன் கூட நடந்தாங்க, எல்லாமே கத்துக்கிட்டாங்க. கடைசியில தேவன் சிலுவையில மறித்து அவரு 3ஆம் நாள உயிர்த்தெழுந்து அவர் கூட 40 நாள் இருந்திருக்கிறாங்க. அவரு செத்து அந்த சிலுவையில அவர் மரணமாயி அவர் 3ஆம் நாள்ல உயிர்த்தெழுந்து 40 நாள் அவர் கூட இருந்து பேசி சாப்பிட்டுட்டு அவர் கூட நார்மலா நாங்களும் நீங்களும் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி அவர் கூட இருந்துருக்குறாங்க. அதனால அவருக்கு என்ன வந்துச்சு? அந்த தைரியம் அவருடைய மனசுல எப்படி வந்துச்சு? பத்ரோஸே ஒரு டைம் பயந்து இருக்கிறா இல்லையா? அந்த கோழி 3 டைம் போகும்போது அவன் ஆண்டவனை மறுதளிச்சு அவன் ஆண்டவரே தெரியாதுன்னு சொல்லியிருக்கிறான். ஆனாலும் அந்த மாதிரி ஆளு தைரியமா மறிக்கணும்னா என்ன காரணம்? 40 நாள் தேவன் அவருக்கு கண்கள் முன்பாக இருந்து, நான் தான் வழி, நான் தான் உயிர்த்தெழுந்த தேவன், I am resurrection சொல்ல தேவன் அவருக்கு தெரிஞ்சது இதுதான் வழி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் வழி. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போகும் பொழுது அவரு மனசு ஒடிஞ்சு போயிடும். அது ஆண்டவருக்கு முதலே தெரியும். அதுதான் ஆண்டவர் 14ஆம் அதிகாரத்துல சொல்றாங்க, நான் ஜபிக்கிறேன், தேவனுக்கு ஒரு தேற்றெழுவாளன் அவர் கொடுப்பாங்க. அவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அவரும் கூட எப்போதுமே இருப்பாங்க. ஒரு நேரத்துலதான் வந்துட்டு போவாங்களா? இல்லையா? சர்ச்சில் மட்டும் ஆராதனை செய்யும் போது மட்டும்தான் இருப்பாங்களா? இல்லை, எப்பொழுது நம்ம ஒரு சமையல் செய்யும். நான் ஸ்டார்டிங்ல நம்ம மேரேஜ் புதுசுல எனக்கு தமிழ் சமையல் எதுவுமே தெரியாது. ஒரு சாம்பார் இல்லை ஒரு ரோட்டி அவ்வளோதான் தெரியும். ஏன்னா நான் நார்த் இந்தியாவில் இருந்ததுனால எனக்கு தெரியாது. பட் நான் ஒவ்வொரு டைமும் நான் செய்யும்பொழுது, ஆண்டவரே நீங்க எனக்கு ஞானத்தை கொடுங்க, பரிசுத்த ஆவியானவரே நீங்க எனக்கு சொல்லி கொடுங்க, எவ்வளோ போடணும், என்ன பண்ணணும். அப்போ யூடியூப் எல்லாம் எதுவும் இல்லை. அது அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன விஷயத்துல கூட நான் பரிசுத்த ஆவியானவர்னு சமையல்ல மட்டும் இல்லை. அப்போ பிரதர் சொன்ன மாதிரி டிரைவிங்ல இல்லை, நான் இன்னைக்கு எங்கே போகணும், யார் கூட பேசணும், நீங்க ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, என் கூட நீங்க இருந்து நடத்துங்கன்னா அவரு நடத்துறதுக்கு வல்லமையான தேவனா இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அந்த யோவான் சொல்றாங்க இல்லையா, அந்த நான் உங்களுக்கு மனம் திரும்புதலின் ஞானஸ்தானத்தை கொடுக்குறேன், ஆனால் எனக்கு அப்புறமா வர்றவர் என்ன ஞானஸ்தானத்தை கொடுக்குறாங்க? பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை கொடுக்குறாங்க. அப்போ நாம் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்தானத்தை யார் கொடுத்திருக்கிறாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறாங்க. அது இல்லாம நாங்க அவர் ஆண்டவர் நம்ம ஒத்துக்க நமக்கு மனசு வராது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தேவன்னு சொல்லணும்னா நமக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்தானம் உள்ள நடக்கலன்னா அந்த மாதிரி ஆளுங்க இன்னைக்குமே ஆலயத்துக்கு பொறுமைதான் இருக்கிறாங்க. அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல.
ஆனா இங்க வர்றவர் ஒவ்வொருத்தருமே நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சொல்லதான் முடியும். அதுல 80% ஆளுங்க விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் நம்ம சொல்ற முயற்சி பண்றோம். ஆனா ஆண்டவர் அவர் மேல அந்த பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்தானத்தை கொடுத்து அந்த சபை யாருது? இது ஐபிஏவோ பெத்தலோ அல்ல. சபை தேவனுடைய சபை தேவனுடைய நாள். அவர் வருகிற நாள்ல 2ஆம் வருகையில அவருடைய சபையை எடுத்துக்கொண்டு போவாங்க. அப்ப அவர் வந்துட்டு ஐபிசியோ இல்ல பேரண்ட்ஸ் சர்ச் அந்த மாதிரி கூப்பிட மாட்டாங்க. என்னுடைய மனவாட்டியே நீ வா, அதுதான் வசனம் சொல்லிருக்கு. என்னுடைய மனவாட்டியே நீ வா. நீங்க எந்த சபையில இருந்தாலுமே தேவனுடைய வசனத்துக்கு நீங்க நேராய் நீங்க நடக்கிறீங்க, தேவனுடைய உபதேசங்களுக்கு நேராய் நீங்க நடக்கிறீங்க. அப்போஸ்தலர் அந்த உபதேசங்களுக்கு நேராய் நடக்கும் பொழுது நாம் அவருடைய மனவாட்டியாய் நாம ஒவ்வொரு நாளும் நம்ம மாறிட்டே இருக்கிறோம். அந்த விஷயத்துல பரிசுத்த ஆவியானவருடைய நம்ம கூட இருக்கிறது ரொம்ப முக்கியம். நான் ஏன் சொல்றேன்னா, நம்முடைய ஒவ்வொரு நேரத்திலும் நம்ம நடக்கும் பொழுது நிறைய விஷயங்கள்ல சத்ரு என்ன பண்ற, பாவத்துல விழுன்னு சொல்லி குழிய தோண்டி வச்சிருப்பான். நம்ம அந்த குழிய தாண்டணும்னா நம்முடைய பலத்தினால நம்ம ஆகாது. நாம யாருமே நல்லவர் கிடையாது. பட் ஆனா அந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் அவருடைய பலன் கொடுத்து அந்த பாவத்தை மேற்கொண்டு அந்த குழியிலிருந்து நம்ம தாண்டி தான் போகணும். அது வீழாம நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பாதுகாத்து கொள்ளணும். இந்த ப்ராடிகல் சன் நமக்கு தெரியும் இல்லையா, கெட்ட குமாரன். அவன் ஒரு தடவை தான் அப்பாவுடைய வீட்டை விட்டு போனது. எவ்வளவு தடவை சொல்லுங்க? எவ்வளவு தடவை போன? ஒரே ஒரு தடவை தான் அவன் விட்டு போனான். திரும்பி போய் திரும்பி வர்றது அந்த மாதிரி பண்ணல இல்லையா. ஒரே ஒரு தடவை போனா அவன் புரிஞ்சுக்கிட்டா, இதுதான் உண்மையான தகப்பன். உலகம் எனக்கு ஒண்ணுமே இல்லை, உலகம் எனக்கு ஜீரோ. என்னுடைய தகப்பன் உலகம் கிடையாது. என்னுடைய தகப்பன் என்னை உயிர் கொடுத்த தகப்பன் தான். இப்போ அவனுடைய அப்பா கிட்ட அவனுடைய உருவம் என்ன பண்றான், சரி பண்றான். அதே மாதிரி நாங்களும் நம்முடைய லைஃப் எப்படி இருக்கு தேவன் முன்பாக. மேலான விஷயம் நான் சொல்ல வந்தது, நமக்கு அந்த தேற்றவாளனுடைய பலன் ஒவ்வொரு நாளும் தேவையா இருக்கிறது. நமக்கு எல்லாருக்குமே அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானம் கிடைச்சிருக்கு. ஆனா தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கணும். இந்த நாட்கள்ல நம்ம ஃபாஸ்டிங் ப்ரேயரோ இல்லை பர்சனல் ப்ரேயர்ல முக்கியமா மெயின் ப்ரையாரிட்டி நீங்க இந்த விஷயத்துக்கு கொடுங்க. நம்ம ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாங்க பெற்றுக்கொள்ளணும். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாம நான் அந்த ஜபம் எடுத்து நான் விட மாட்டேன். அந்த மாதிரி நீங்க ஆண்டவர் கூட போராடுங்க. யாக்கோபு கூட என்ன பண்ணிருக்கிறோம், ஆண்டவர் கூட போராடி இருக்கிறோம். என்னத்துக்கு? ஆசீர்வாதத்துக்காக. அந்த சமயத்துல இந்த பிசிக்கல் திங்ஸ், தேவையான நன்மைகள், நமக்கு தேவையான கண்களுக்கு தெரிகிற நன்மைகள் தான் அவன் போராடி இருக்கிறான். பட் நாம் இங்கே போராட வேண்டியது ஆவிக்குரிய நன்மைகள். ஆண்டவரை நீங்க உங்களுடைய அபிஷேகத்தினால என்ன நிரப்பலன்னா நான் இங்கிருந்து எந்திரிக்க மாட்டேன். அபிஷேகம் வரும்பொழுது நம்ம அந்நிய பாஷையின் வரமும் ஒவ்வொருத்தருக்கும் தேவையா இருக்கு. இப்போ நாம ஜஸ்ட் பாடுறோம், கிளாப் பண்றோம், அதெல்லாம் ரொம்ப நல்லது, அது கெட்டது இல்லை. பட் அதுக்கு ஒரு ஸ்டெப் என்ன ஆகணும், நம்ம வளரணும். இப்போ பரிசுத்த ஆவியாருடைய வரத்துல அந்த அந்நிய பாஷையின் வரம் எல்லாருக்குமே அது தேவையா இருக்கு. நம்ம அதை இருக்கும் பொழுதுதான் அதோடைய எவ்வளோ பொக்கிஷன் நமக்கு தெரியும். இல்லாதப்போதான் நமக்கு அது எவ்வளோ பொக்கிஷன்னு நமக்கு தெரியும். இருக்கும் பொழுது அதுக்கு நம்ம என்னவோ நினைக்க மாட்டோம். நேற்று வீட்டில் ஒரு ஆவிக்குரிய போராட்டம் அது ஏற்பட்டும் போது நாம் 2 பேரும் ஜெபம் பண்ணி ஆவியில ஜெபம் பண்ணி அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய பாஷையில பேசி ரொம்ப நேரம் ஆராதனை பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய விடுதலை கொடுக்கறது அது நமக்கு
உண்மையாலுமே நமக்கு அனுபவம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்போ நம்ம அந்நிய பாஷையில டெய்லி நம்ம தனியா இருக்கும் பொழுது நம்ம பேசிக்கொண்டே இருக்கணும். நான் ஏன் சொல்றேன்னா, நிறைய சபைகள்ல இதுவும் சொல்லி கொடுக்குறாங்க, அந்நிய பாஷை இப்போ தேவையில்லை, அப்போஸ்தலருக்கு தான் அந்த அந்நிய பாஷை கொடுத்தது, இப்போ நமக்கு தேவையில்லை. பட் நமக்கும் தேவைதான். அது சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவர்களுக்கு அது தேவைதான். ஏன்னா நாம எல்லாம் தேவனுடைய வருகையில எப்படி நம்ம ஆழ்த்தாகணும்னா, நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய அந்த முத்திரையை வைத்திருக்கிறாங்கன்னு எழுதியிருக்கு இல்லையா. நான் ஒவ்வொரு ரெஃபரன்ஸும் எடுக்கல, என்ன சமயம் ரொம்ப டைம் போயிடும். இப்போ நான் வந்து பரிசுத்த ஆவியானுடைய இந்த அந்நிய பாஷைக்காக நீங்க ஒவ்வொருத்தரும் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல ஆகட்டும் சரி, உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு நீங்க நினைக்கலாம், ஆனா இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய மேல வரும்பொழுது எல்லா பிரச்சனையும் தேவன் மாற்றுவாங்க. அப்ப சத்ருவின் எல்லா போராட்டம் 90% ஆண்டவரே அது நமக்கு ஜெயம் கொடுப்பாங்க. நாம உட்கார்ந்து நாம யோசிக்கிற விஷயங்களுக்கு ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிற விஷயம்தான் இந்த அந்நிய பாஷையும் வரும். நான் வந்து ரட்சிக்கப்பட்டு 2 months இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஏன் சொல்றேன்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த பழைய காலத்துலலாம் மனம் திரும்பி யாராலும் வர்றாங்கன்னா அவரு வந்து 1 மாசம்லாம் அழுதுட்டே இருப்பாங்க. அவ்வளோ மனம் குத்தி அவரு நம்முடைய பாவங்களை அறிக்கை வச்சு அவர் வர்றாங்க. அப்படி ஒரு மனம் திரும்புதல் நமக்கு தேவை. அப்போதான் தேவன் வந்து ஆவியானவர் அவருடைய அந்நிய பாஷையினால நிறுத்துவாங்க. அந்த காலத்துல பழைய பாஸ்டர்ஸ் எல்லாம் காத்திருப்பு கூட்டம்னு சொல்லுவாங்க. அதில் எல்லாருமே உட்கார்ந்து யாருக்கெல்லாம் இந்த அந்நிய பாஷை வேணும் எல்லாருமே ஆண்டவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி ஒரு அழுகிற சத்தம் தான். அது எப்போ முடியும்னு யாருக்குமே சொல்ல முடியாது. ஒரு டைம் 2 மணி 3 மணி எல்லாருக்குமே அந்த அந்நிய பாஷை கிடைக்கிறவரை அவர் ஃபாஸ்டிங்ல இருந்து ஒருத்தருக்கும் ஜெபம் பண்றாங்க. ஆனா இன்னைக்கு யார் பண்றாங்க? நான் இதுவரை எங்கேயும் பார்க்கல. அப்ப எனக்கு ஒரு ரொம்ப ஒரு கவலை இருக்கிற ஒரு விஷயம், இப்போ அடுத்த ஜென்ரேஷன் இவரெல்லாம் வர்றாங்க இல்லையா, பெட்டியா, மிதுன், தர்ஷன், எல்லாருமே இப்போ ஒவ்வொருத்தரும் அந்த வரத்தை பெற்றுக்கொண்டு நடந்தாதான் நாளைக்கு அவரு ஏதாவது ஒரு சிக்கல்ல ஏதாவது ஒரு பாவத்துல மாட்டும் பொழுது அவருக்கே தெரியும் இந்த வழியிலிருந்து நான் வெளியே வரணும்னு. ஆண்டவரே அவர் கூட இருப்பாங்க இல்லையா, அவரை உடனே கைடு பண்ணுவாங்க. ஆனா இது இல்லாம இருந்தா ரொம்ப அவரு ஸ்பிரிச்சுவல் என்ன ஆவாங்கன்னா வீக் ஆயிடுவாங்க. வசனம் எல்லாம் படிச்சுட்டு தான் இருப்பாங்க, பட் அவருக்கு அந்த பலன் இருக்காது. உள்ளே அவருக்குள்ள இது எப்படின்னா ஒரு அக்னி மாதிரி உள்ளே அது பர்ன் ஆகிக்கொண்டே இருக்கு. ஒரு சாட்சியை பார்த்துருக்குற ஒரு டைம் பாஸ்டர் இப்படி சொல்லியிருக்கிறாங்க. அவரு ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல நிற்கிறாங்களாம். ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தூரத்துல இருந்து ஒருத்தர் ஒரு கிறிஸ்டியன் தான், அவருக்கு வேண்டி ரிசீவ் பண்றதுக்கு அவர் சொல்றாங்க, நான் தூரத்துல இருந்து ஒரு பெரிய வெளிச்சத்தை பார்த்தேன், அதை பார்த்துட்டு தான் உங்களை தேடி வந்தேன். அப்போ நான் நினைக்க கூடாது மோசைக்கு மட்டும் முகத்துல வெளிச்சம்னு சொல்லி. புதிய ஏற்பாடுல கூட இந்த தூதருக்குமே தேவனுக்குமே இந்த பிசாசுக்குமே தெரியும் யார் முகத்துல வெளிச்சம் இருக்குன்னு சொல்லி. யார் உண்மையாலுமே பரிசுத்த ஆவியானவருடைய சமூகத்துல அவருடைய ஒரு கூட்டத்துல ஃபெலோஷிப்ல இருக்கிறாங்க, யார் அந்நிய பாஷையில ஆராதனை செய்து அவருடைய ஐக்கியமா இருக்கிறாங்கன்னு பரிசுத்த ஆவியானவருக்கும் தெரியும், சயத்தானுக்கும் தெரியும், தேவனுக்கும் தெரியும். நம்ம தேவன் முன்பாக தேவனுக்காக இன்னும் நாங்க நெருங்கி போகணும். நேற்று இருந்த மாதிரி இல்லை, இன்னும் நாங்க அடுத்த ஸ்டெப்பு நெருங்கி போகணும். எனக்குமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஒரு டைம்
நான் லாஸ்ட் மந்த்து புதிய ஒரு அந்நிய பாஷைனாலாம் ஆண்டவர் நெருப்பினாருன்னா இன்னும் ஆண்டவரை நெருப்புங்க, இன்னும் நெருப்புங்க. ஏன்னா அது கிடைக்கும் பொழுது எல்லா பந்தனங்களும் எல்லா பிரச்சனைகளிலும் ஒரு டெலிவரன்ஸ் இருக்கும். பிசாதிக ஒரு போராட்டத்திலிருந்து டெலிவரன்ஸ் இருக்கும். அது இல்லாமல் நமக்கு ஒரு மனசுல சமாதானம் இருக்கும். தேவன் எல்லாமே சரியா நமக்கு செய்வாங்க. அந்த பழைய ஏற்பாடுல பார்க்கும் பொழுது அம்மோனியருக்கு எதிராக தேவன் எப்படி போராடுற அந்த யோசுவா வந்து சூரியன் சந்திரனே நில்லுன்னு சொல்லி போராடுறாங்க இல்லையா? இப்போ நமக்கு இன்னும் எவ்வளோ பலன் தேவன் கொடுத்திருக்கிறாங்க. அவருடைய வார்த்தையில எவ்வளோ பலன் இருக்கு. இப்போ நீங்க புதுசா வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து இந்த வார்த்தையில பலன் இருக்கு இல்லையா? தேவன் இது எழுதியிருக்கிற வார்த்தை நாம் படிக்கும் பொழுது தேவனும் நம்ம கூட இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை எழுதி நம்ம கையில கொடுத்திருக்கிறது. அப்போ அந்த பலத்தினால நீங்க உங்க ஜபத்தை நீங்க செய்யுங்க. உங்களுடைய வீட்டுல எல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த வசனத்தினால ஆண்டவர் ஆசீர்வதிக்கிட்டு என்னையும் ஆண்டவர் முன்பாக சொன்ன நன்றி ஆண்டவர்.